மனச்சிறையில் நீங்காதிரு. அத்தியாயம் 19. வீட்டுக்குள் அனைவரும் ஒன்றாகவே நுழைய சத்தம் கேட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த அன்னை மகள் இருவரும் திரும்பி கண்டனர். அட சமந்தி, நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க என்று இன்முகத்தோடு வேகமாய் சோஃபாவிலிருந்து எழுந்து தன் மருமகளோடு வந்த அவளின் மாமியாரை வரவேற்றார். ஈஸ்வரியும் பதிலுக்கு தலையசைப்பை மட்டும் கொடுத்தாரே தவிர அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. பின் அனைவரும் சோஃபாவில் அமர, இவதான் சம்பந்தி, எங்களோட மூத்த பொண்ணு ஜெயஸ்ரீ. இருங்க, நான் போய் குடிக்க முதல்ல ஏதாவது கொண்டுட்டு வரேன் என கூறி காயத்ரி எழுந்து செல்ல முயற்சி செய்யவே, நீங்கள் உட்காருங்க அத்தை, எல்லார் கூடவும் பேசிக்கிட்டுருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என கூறி அங்கிருந்து சென்றாள் இஷான்வி. தன் அக்காவோடு வாயோயாது நவீனா பேசிக்கொண்டிருந்தாலே தவிர அமைதியாக இருந்த ஈஸ்வரிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை என்று சொல்வதை விட அவர்களிடம் பேச தயக்கம். எந்த முகத்தை வைத்து தன்னால் அவர்களிடம் பேச முடியும்? ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாய் துபீஷனும் காயத்ரியும் சகஜமாக தங்கள் வீட்டின் ஒருவள் என்ற உரிமையோடு பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவதற்கெல்லாம் ஈஸ்வரி சரி சரி என தலையசைத்து கொண்டவாறே இருந்தார். ஏண்டி, உனக்கு கல்யாணம் முடிஞ்சது சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னையாடி என்று தன் தங்கையிடம் ஜெயஸ்ரீ கோபப்பட, அவளோ, அக்கா என்னோட சிச்சுவேஷன் அப்படி, என்னால் சொல்லவும் முடியல, இப்போதான் ஏதோ நான் கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது என்று அமர்ந்திருந்த அனைவரும் இப்படியே பேசிக்கொண்டிருந்தனர். அங்கே ஈஷான்வி காஃபி கொண்டு வந்து அனைவரிடமும் கொடுக்க அவர்களும் வாங்கி கொள்ள பின் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து கொண்டாள். சரி நவீனா, நம்ம கிளம்புவோமா? இப்போ போனாதான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இருட்டும், அப்புறம் உன் மாமா 10 தடவை ஃபோன் அடிச்சிருவார், கிளம்பலாமா என்று நவீனாவிடம் கேட்கவே அவளும் தன் குடும்பத்தாரினை கண்டாள். இன்னும் நீ எத்தனை நாள் தான் இங்கே இருப்ப என்று தன் அக்காவிடம் கேட்க அவளோ 1 வாரம் தங்குகிறேன் என்று கூறினாள். சரி, ஓகே, அப்புறம் ரொம்ப சந்தோஷம், நான் நாளைக்கு காலேஜ் போயிட்டு ஈவினிங் போல் வரேன், தினமும் அப்படி ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் எங்கள் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அண்ணி, அப்படியே நீங்களும் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் என்று பார்த்து கூறவே அவளால் மறுக்க முடியவில்லை. அங்கே இருப்பதுக்கு அசௌகரியத்தை சற்று உணர்ந்தால், முன்னிருந்த அனைவருமே தன்னிடம் நன்றாக பேசினாலும் தன் அத்தையோ தன்னை உள்ளங்கையில் வைத்து கொஞ்சினாலும் உள்ளுக்குள் இது பரந்தாமனின் மூச்சு காற்றுப்பட்ட இடம் என நினைக்கும் போதே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளின் மனது எந்த எண்ணங்களெல்லாம் மூச்சு காற்று ஒவ்வொரு நொடியும் இந்த வீட்டில் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்வாளோ அப்பொழுதுதான் அவளால் இந்த வீட்டில் இருக்க முடியும் என்று தோன்றியது. என்னாச்சு நீ அமைதியாகவே இருக்கீங்க என்று நவீனா கேட்க, எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவள் எனக்கு இந்த வீட்டு மருமக, என்னோட பொண்டாட்டிங்கிறது மாறப்போறதில்ல என உறுதியோடு கூறினான். மனைவியின் மீது அவன் வைத்துள்ள அந்த நேசமும் அக்கறையும் ஈஸ்வரிக்கு உள்ளுக்குள் தன்னை குத்துவது போன்று தோன்றியது. பின் இருக்காதா என்ன, தன் மகனை தான் நல்வழியில் நடத்த தவறி விட்டோம் என்று புரிந்தது. நான் மட்டும் அவனுக்கு ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து அறிவுரைகள் கூறியெல்லாம் வளர்த்திருந்தால் இஷான்வியை திருமணம் செய்து கொண்டிருப்பானோ, அல்லது இஷான்வியை காதலிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா? இப்பொழுது நவீனாவின் வாழ்க்கையும் இதில் பகடையாகி இருக்க எவ்வளவு விரைவில் முடியுமோ அத்தனை விரைவில் தன் மகனையும் நவீனாவையும் இணைத்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஈஸ்வரி. சரி அண்ணா, ஓகே, அப்போ பாய், நான் கிளம்புறேன் என்று நவீனா எழுந்து நிற்க ஈஸ்வரியும் எழுந்து நின்றார். அதுக்குள்ளே கிளம்புனா எப்படி, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம்ல காயத்ரி கேட்க, அம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் தான் அடிக்கடி இனிமேல் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, இன்னொரு நாள் கண்டிப்பாக மாமா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரேன், இப்போ நான் கிளம்புறேன், வாங்கத்த போகலாம் என தன் மாமியாரை அழைத்து கொண்டு அவர்களிடம் சொல்லிக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து கிளம்பினாள். இஷான்வியின் மனம் நெருடலாகவே இருந்தது. நவீனா கூறியதை பற்றித்தான் யோசித்து கொண்டே இருந்தாள். இரவினை நெருங்கிவிடவே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு உண்டனர். துபீஷன் இஷான்விடம் உன் வீட்டில் விட்டு வருகிறேன் என்று கூறவே அவளோ, இல்லை, இன்னைக்கு நைட்டு நம்ம எங்கேயே ஸ்டே பண்ணலாம் என்றதும் அவனோ ஆச்சரியமாக உணர்ந்தான். ஏன் நவீனா, சொன்னது உனக்கு எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சா, இதனால் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்கவே, அப்படிலாம் இல்லை, அத்தை அண்ணி பாப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி தோணும், அதனால தான் என்றதும் ஜெயஸ்ரீயோ, டேய்
அவளே இங்க இருக்க போறேன் அப்படிங்கிறா. உனக்கு என்னடா, அதெல்லாம் இருப்பா, நீ இரு என முடிவோடு கூறிவிட்டாள். அதே நேரம் இங்கே இரவு உதயகுமாரிடம் தன் சம்பந்தி வீட்டுக்கு சென்றது. அவர்கள் தன்னிடம் மரியாதையாக நடந்து கொண்டது என அனைத்தையும் நவீனாவின் முன்னிலையில் ஈஸ்வரி கூற, நவீனாவிற்கும் அவர்கள் தன் குடும்பத்தாரை பற்றி இப்பொழுது புரிந்து கொண்டார்களே என்ற எண்ணம் நிம்மதியைத்தான் கொடுத்தது. இதை தன் கணவன் எவ்வளவு விரைவில் புரிந்து கொள்ள முடியுமோ அத்தனை விரைவில் புரிந்து கொண்டால்தான் அவனோடு வாழ முடியும். இல்லை என்றால் தன் வாழ்க்கையை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு தான் இருந்தாள். அவன் என்ன சின்ன பிள்ளையா, அவனுக்கு புரிய வைத்து தானும் அவன் பின்னாலே சுற்றி சுற்றி வந்து அவனை நல்லவனாக்கி பின் தன் கரம் பற்ற இவர்களாகத்தான் இதனையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகாக வண்ணம் கோலமாக மாற்றுவது இவர்களின் பொறுப்புதானே. வாழ்க்கையை அலங்கோலமாக்கி வைத்தது யார்? இவர்கள்தானே. பின் என்ன, அழகாக்குவதும் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். அதே நேரம் சரியாக வேலை முடிந்த தேவர்ஷனம் வர அவனும் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டான். அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அம்மா சூப்பராக அதிரசம் செய்வாங்க. நாளைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகல, அப்போ வரும்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் என கூறவே, எதுக்குமா அவங்கள பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்களே இப்போ தான் உங்கள் அக்கா வந்து இருக்கா, உங்கள் அண்ணி வேற அங்கே இருக்கா, அவங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே. இதில் நீ போய் ஏதாவது கேட்டு அவங்க சமைச்சு எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் என்று ஈஸ்வரி பதிலுக்கு கூறினார். என்ன, இவர்களெல்லாம் ஒரே குடும்பமாக இணைந்து விட்டார்கள் போல் பேச்சு அப்படித்தான் இருக்கிறதே என காவல் அதிகாரியான தேவர்ஷன் புரிந்து கொண்டான். என்ன நடக்குதுங்க என்று கேட்கவே, எதுவுமே நடக்கலையே, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சேரு, சோஃபா, பெஞ்சு எல்லாமே அதோட இடத்துல அப்படியே தானே இருக்கு, நடக்கலையே என்று நக்கலாக நவீனா கூறினாள். பல்லை கடித்துக்கொண்டு அவளை முறைத்தவனோ, என்னடி கொழுப்பு கூடி போயிடுச்சு என்று கேட்கவே, இல்லவே, கல்யாணத்தில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தானே இருக்கேன், கூடவும் இல்லை குறையவும் இல்லை என்று பதிலுக்கு நக்கல் அடித்தாள். நான் உன்கிட்ட ஒன்றும் பேசலை என்க அவளை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு அவள் வார்த்தைகளை வீழ்த்திவிட தன் பெற்றவர்களை திரும்பித்தான் ஒரு பார்வை பார்த்தான். ஈஸ்வரி இன்று அவரின் வீட்டிற்கு சென்றது அவர்கள் தன்னிடம் பேசியது முதற்கொண்டு அனைத்தையும் அந்த மகனின் பார்வையில் உளறிவிட்டார். யாரை கேட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்க என்று எழுந்து நின்று சீற்றமோடு ஆத்திரமாய் வினவ, யாரை கேட்டு போகணும்? என் வீட்டுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன், அதுக்கு என்ன இப்போ என்று நவீனா எதிர்த்து கொண்டு முன்னே வந்து நின்றாள். பிரச்சனை பெரிதாக வந்துவிடுமோ என்று பெரியவர்கள் இருவருமே பயந்து தடுக்க முயற்சி செய்தனர். பெரியவர்கள் இருவருமே வேகமாய் எழுந்து நவீனாவின் அருகில் வந்து, ஏமா அவன் தான் கோவமா பேசுறானா, நீயும் கொஞ்சம் அமைதியா போகக்கூடாதா? விடுமா, நீ சாப்பிட்டல, ரூமுக்கு போ என்று மருமகளை அனுப்பி வைக்க நினைத்து ஈஸ்வரி கூறவே, விடுங்கம்மா, சும்மா சும்மா இவருக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்காதீங்க. நீங்க இவரை பெத்தவங்க, ஏதோ அவர் உங்களை பெத்த மாதிரியெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் இவர் தான் ஒரு ராஜாங்கிற மாதிரி கிரீடத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு என்று கடுகாய் பொறிந்து தள்ளினாள் நவீனா. என்னடி, இவங்க 2 பேரையும் உன் கைக்குள்ளே போட்டு வச்சதும் இல்லாமல் இப்போ உன் குடும்பத்தாரையும் சேர்த்து ஒன்றா கூட்டியிருக்கியா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? உங்களால் என்ன பண்ண முடியும்? நான் எப்போ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்போலேருந்து இது என் புகுந்த வீடு. என் பிறந்த வீட்டு ஆளுங்களும் சரி, என் புகுந்த வீட்டு ஆளுங்களும் சரி, எனக்கு ஒன்று தான். எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும்னு தான் நான் நினப்பேன். இதில் உங்களுக்கு என்ன? பிடிக்கலன்னு நீங்கள் கிளம்பி போயிருங்க, என் கூட இருக்காதீங்க. இந்த வீடு ஒன்றும் நீங்கள் சம்பாரிச்சது கிடையாது. அதை சொல்ல நீ யாருடி? இது என்ன உன் வீடா? ஆமாம், என் வீடு தான். இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது என்னோட புகுந்த வீடு, இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு சொல்லலை, அந்த உரிமையை நீங்கள் தான் வெறுக்க பார்க்குறீங்க. பெற்றவங்களை என்னைக்கு பிள்ளைகளை பார்த்து பயப்படவே கூடாது. ஆனால் நீங்கள் எப்போ எந்த விஷயம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாமல் உங்களை பெற்றவங்க தான் பயந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க தேவர்ஷன்? கொஞ்சமாவது ரியாலிட்டியாக யோசிச்சு பாருங்க. நடப்பு உலகத்தில் என்ன நடக்குமோ அதை மட்டும் நீங்கள் நினைங்க. சும்மா ஹீரோயிசம் காட்டுறேன்னு லைஃப்பில் வில்லன் ஆகிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படியே ஒவ்வொரு ஆள் மேலேயும் கோபத்தை சேர்த்து வச்சு நீங்கள் கடைசி என்ன தான் பண்ண போகிறீங்க? ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டு நம்ம தள்ளி போயிருந்துருமே தவிர மறுபடியும் அந்த துரோகத்தை பண்ணவங்க முன்னாடி போய் நின்று அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி உங்களை நீங்களே வெறுப்பேற்றி கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இனிமேல் அந்த வாழ்க்கையை வாழ பாருங்க என்று அவளோ மூச்சு வாங்க பேசிக்கொண்டே இருக்கவே ஒரு சிறு பெண் தனக்கு அறிவுரை கூற தான் கேட்க வேண்டுமா?
என்று நினைப்போது டேபிளின் மீது இருந்த உணவு தட்டினை தள்ளிவிட்டு மாடி ஏறி தன் அறைக்கு சென்றாள். மகன் சென்றதும், என்னடி நீ அவன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்க. எத்தனை நாள் தான் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்க முடியும்? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இன்னும் இவர் அதே மாதிரியே இருந்தால் என்ன அர்த்தம்? இத்தனை நாள் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே என்ன பண்ணிட போறாரு? விட்டுட்டு விலகி போக வேண்டியது தானே. அதையும் பண்ணாமல் இப்படி அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எப்படி அத்தை? அவருக்கு புரியல. நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க? நீங்கள் சாப்பிட்டு போய் தூங்குங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். மாமா டேப்லெட் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க என்றவளோ மாடி ஏறி சென்று விட்டாள். என்னங்க இந்த புள்ள இப்படி பேசிட்டு போறா, அதுவும் நம்ம முன்னாடியே? நாம பேச வேண்டியதானடி அவ பேசிட்டு போறா. அவ ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அவளுக்கு அவளோட வாழ்க்கை தேவைப்படுது. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. இவன் கூறுகட்டத்தனமாக பண்ணி வச்சுட்டு இன்னமும் தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மருமக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் மகனுக்கு உள்ளுக்குள்ளே குத்துச்சு அப்படின்னா அவன் கூட அவள் சேர்ந்து வாழ்கிற வழியை பார்ப்பான். என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்க்கலாம் வா என கூறி அவர்களும் இரவு நித்திரைக்கு செல்ல அவர்கள் அறைக்கு சென்று விட்டனர். வழக்கம் போல் வர்ஷன் வெளியே இருந்த சோஃபாவில் உடை மாற்றி வந்து படுத்துவிட நவீனாவும் படுக்கையில் படுத்துவிட்டால் இருவருக்குள்ளும் மௌனம் மட்டும்தான் அதன் பின் ஆட்சி செய்தது. அவனே யோசிக்கட்டும் என்று நவீனா இதற்கு மேல் பேச வேண்டாம் என நினைத்து விட்டாள். நன்றி.